மனித வாழ்க்கைக்கும் உழவுக்கும் உறுதுணையாக இருக்கும் மாட்டுப் பொங்கல் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழர்களின் கலாச்சார திருவிழாவான பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாட்டுப் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. வீட்டில் வளர்க்கப்படும் மாடுகளை அலங்கரித்து அவற்றிற்கு அறுசுவை உணவு வழங்கி தீப ஆராதனை செய்து மக்கள் வணங்கி வருகின்றனர். தமிழக அரசின் விலையில்லா பொங்கல் சேலை அணிந்து விலை மதிப்பில்லா புன்னகையுடன் மாளவிகா என்ற பெண் காட்சியளிப்பதைக் கண்டு மனம் நிறைகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பூக்கும் புன்னகை ஒவ்வொன்றிலும் மனம் நிறைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். குண்டு வெடிப்பில் சிறுவயதில் தனது 2 கைகளையும் இழந்த மாளவிகா குடியரசுத் தலைவரிடம் நாரிசக்தி புரஸ்கார் விருது வென்று தொடர்ந்து சமூக சேவையாற்றி வருகிறார். மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கி உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருவிழாவின் கலாச்சார அடையாளமாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று அவனியாபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. போட்டியின் போது மாடுகள் முட்டியதில் 45 பேர் காயமடைந்தனர். இதில் 12 பேர் மேல் சிகிச்சைக்காக ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாடு முட்டியதில் படுகாயமடைந்த நவீன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 19 காளைகளை அடக்கி முதலிடம் வென்ற திருப்பரங்குன்றம் கார்த்திக் என்பவருக்கு நிசான் கார் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல பிடிபடாத சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. பாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை இளைஞர்கள் அடக்கி வருகின்றனர். பெரியாரை முதலாக நேரடியாக எதிர்த்ததாக சீமானை துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பாராட்டியுள்ளார். பெரியாருக்கு எதிராக பேசுபவர்கள் மீது பாய்வது என்பது தமிழகத்தில் 50-60 ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் தற்போது அரசியலில் சீமான் அதை உடைத்து வருவதாகவும் குருமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தமிழகத்திற்கு நல்லது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் செல்வதற்கு விருப்பமும் ஆற்றலும் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக மணிப்பூர் மக்கள் காத்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூரில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக நீடிக்கும் கலவரத்தில் 250 பேர் உயிரிழந்ததாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் இருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். மணிப்பூர் விவகாரத்தை வைத்து காங்கிரஸை விமர்சித்துள்ள பிரதமருக்கு பதிலடி கொடுத்துள்ள அவர், உலகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வதற்கு நேரமும் ஆர்வமும் பிரதமருக்கு இருக்கும் நிலையில் மணிப்பூர் மக்கள் அவருக்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக மெட்டா நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் மார்க் ஜூக்கர்பர்குக்கு சம்மன் அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கொரோனாவுக்கு பிறகு தேர்தலை சந்தித்த நாடுகளில் ஆளும் கட்சி தோல்வியடைந்ததாக மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்திருந்தார். இதனை கண்டித்திருந்த இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொரோனா காலத்தில் பாஜக அரசு செய்த பணிகளை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரிக்கு நாடாளுமன்ற தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப குழு சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுதினமும் 18ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
சமுதாயத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.